வணக்கம். இன்னைக்கு கோயம்புத்தூர் கிட்ட கணுவாய் பக்கத்தாடி அனுபாவி சுப்பிரமணியர் கோவிலை நம்ம பார்க்க வந்திருக்கோங்க. நான் அது உங்க கூட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். பார்க்கலாங்க. இது அனுபாவி சுப்பிரமணிய கோவிலுங்க. இந்த மலைக்கோயிலோட அடிவார பகுதிங்க இது. சுப்பிரமணியர் கோயில் மலை அடிவாரத்துல கீழே பெரிய ஆஞ்சநேயர் சிலையோட ஒரு கோயில் இருக்குங்க. இது ஆஞ்சநேயர் நந்தவனம் சொல்லுவாங்க. இப்ப என் பையனு நானும் மலை ஏறுறேங்க. அவரு கேமரா எடுத்துட்டு இருக்காரு. அடிவாரத்துல பிள்ளையார் கோயில தரிசனம் பண்ணிட்டு மலை ஏறலாம். இப்ப இந்த அனுபாவி சுப்பிரமணியர் கோயில் பேர் எப்படி வந்துச்சுனாங்க, ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலை எடுத்துட்டு போகும்போது அவருக்கு தாகம் ஏற்பட்டதாகவும் அந்த தாகத்தை தணிக்கிறதுக்கு முருகர் சின்னதா வாவினா ஒரு கிணறு மாதிரி ஏற்பட்டு அதுல தீர்த்தம் கொடுத்து தண்ணி தாகத்தை தீர்த்த மாதிரியும் கதை இருக்குங்க. அதுதான் அனுபாவி சுப்பிரமணிய கோவில்னு இது இருக்குங்க. இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தா, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கிறது மாதிரியும், மன கஷ்டத்தோட இருக்கிறவங்களுக்கு மன கஷ்டம் தீர்ற மாதிரியும் முருகர் அருள் பாலிக்கிறதா ஐதீகம் இருக்குங்க. இது கோயம்புத்தூர்ல இருந்து காந்திபுரத்துல இருந்துங்க 18 கிலோமீட்டருங்க. இப்ப இந்த படிக்கட்டுன்னு நம்மள பாத்தீங்கன்னா 565 படிக்கட்டு இருக்குங்க. இந்த அனுபாவி சுப்பிரமணிய கோயிலோட தீர்த்தத்தோட சொனை எங்க இருக்குன்னு யாராலும் இன்னும் கண்டுபிடிக்க முடியலைங்க. இதோட தீர்த்தம் ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்சதுங்க. மணிமண்டபம் போற பக்கமெல்லாம் இருக்குங்க. படிக்கட்டு ஏறும்போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போலாம். எவ்வளவு இயற்கை சூழ்ந்து அழகா இருக்கு பாருங்க. இது காடு நிறைஞ்ச பகுதிங்க. இங்க மயிலெல்லாம் ரொம்ப சுத்தும்பாங்க. இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு ஒரு மயில் தென்பட்டிருக்கு பாருங்க. ரொம்ப அழகா சுத்திட்டு இருக்கு. அது போக இங்க ஆனைகளும் நிறைய இருக்குங்க. 6 மணிக்கு மேல மலையில இருந்து கீழே இறங்கிடணும். கோயில் படிக்கட்டு ஏறுற இடத்துல இடுமன் சன்னதி இருக்குங்க. இவரை தரிசனம் பண்ணிட்டு நம்ம மேலே ஏறலாம். பாருங்க, ரொம்ப பழமையான ஆலமரம் இருக்குங்க. இது கவர்மெண்ட் எடுத்து நடத்துற கோயிலுங்க. இங்க தினமும் 12 மணிக்கு அன்னதானம் நடக்குங்க. பாருங்க, இப்ப மலை உச்சிக்கு வந்துட்டோம். மலை மேல இருந்து பார்த்தா பாருங்க ஊர் எல்லாம் தெரியுது பாருங்க. நம்ம முருகர் சன்னதிக்கு வந்துட்டோங்க. உள்ள போய் சாமி தரிசனம் பார்க்கலாம். பாருங்க, இப்ப சாமி அனுபாவி சுப்பிரமணியனை நம்ம தரிசனம் பண்ணிக்கலாங்க. பக்கத்தடியே வள்ளி தெய்வானையும் இருக்கிற அப்படிங்க. முருகன் அருள் எல்லாருக்கும் கிடைக்க அருள் புரியுதுங்க. அனுபாவி சுப்பிரமணியர் கோயில் பக்கத்தாடியே ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கு பாருங்க. பாருங்க, இப்போ கோயிலை சுற்றி வரும்போது கன்னிமூல விநாயகர் இருக்காரு பாருங்க. கோயிலை சுற்றி வரும்போது பின்புறம் விநாயகர் இருக்கிறாருங்க. பாருங்க, கோயிலை சுற்றி வரும்போது நவகிரக இருக்கிறாங்க. இதுதாங்க அனுபாவி தீர்த்தம். மேலே உச்சியிலேருந்து கீழே பாருங்க தண்ணி எப்படி தீர்த்தம் அழிஞ்சு வருது பாருங்க. இதுதாங்க இது ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே குடிநீராக போய் சேருது. இந்த ஊர்ல எந்த கிணறுமே இல்லைங்க. இந்த குடிநீர் தான் எல்லாருக்குமே போய் சேருதுங்க. பாருங்க, இந்த மலை மேல இருந்துதான் நம்மளுக்கு தீர்த்தம் உற்பத்தி ஆகி வருதுங்க. முருகன் கோயில் இருந்து மேல சிவன் கோயில் இருக்கு. பாருங்க, சாமி கும்பிட்டு நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். மயில் நம்ம உட்கார்ந்து இருக்கிற பகுதியை நோக்கி வந்துட்டு இருக்கு பாருங்க. ஆச்சரியமா இருக்கு. மனுஷங்க நடமாட்டம் இருக்கும்போது மயில் இந்த மாதிரி எல்லாம் வரவே வராது. பாருங்க, என் பையன் கேமரால மயிலோட காட்சியை பிடிக்கிறதுக்கு போறான். ஆனா அதை பிடிக்க வராங்கன்னு நினைச்சு பயத்துல அதுவும் ஓடுது. இவனும் கேமராவை எடுத்துட்டு பிடிச்சிட்டு போறான் பாருங்க. இப்ப சாமி தரிசனம் நல்லபடியா பார்த்துட்டு வந்தாச்சுங்க. எல்லோருக்கும் முருகன் அருள் கிடைக்கட்டுங்க.